அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்து நபர்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க நல்லா சமைப்பாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நல்ல சமையல் கலையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய மாமியாருக்கு ஆகாது, மாமியாருடைய சமையலை குறை சொல்வாங்க. அதாவது தன்னுடைய மகன் தன்னுடைய சமையலை குறை சொல்லிட்டு எங்கள் மருமகளுடைய சமையலை புகழ்ந்து பேசிடுவானோன்றதுனால மாமியார் மருமகர்கிட்ட சண்டை போடுவாங்க. ஸோ மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் ஆயில்யம்னு சொல்லப்பட்டது. மற்றபடி ஒரு ஆணுக்கு ஆயில்ய நட்சத்திரம் தோஷம் தராது. ஆயில்ய நட்சத்திரம் ஒரு ஆண் பூனை. அதனால் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், ஒரு பார்ட்டிக்கு போனேன், ஹோட்டலுக்கு போனேன், வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்தது இந்த ஆயில்ய நட்சத்திரம் அகத்தியருடைய நட்சத்திரம். இவங்க அகத்தியர் வழிபாடு செய்கிறது நல்லது. இவங்களுக்கு மேக்சிமம் 2 திருமணம் இருக்கும். நட்சத்திர அதிபதி புதன். இது கடக ராசியில் இருக்குது. சந்திரன் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கார். இந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய தோஷம் இருக்குன்னு பார்த்தாக்க அடுத்த வீடான சூரியன் இதுக்கு தோஷம் தரக்கூடிய கிரகமாகும். ஸோ இதனுடைய அதிதேவதை ஆதிசேஷன். ஸோ இவங்க எங்கே போனாலும் வாழ்ந்துருவாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு லவ் இருக்குது. அந்த லவ் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. இவங்க எல்லாத்தையும் டீப்பாக கவனிப்பாங்க. ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. இவங்களுடைய பரம்பரையில், இவங்களுடைய வம்சாவழியில் ஜோதிடர்கள் இருப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க கணவராக இருந்தால் மனைவி பேச்சு கேட்டோ, மனைவியாக இருந்தால் கணவரை பேச்சு கேட்டோ வாழ்ந்தால் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பு முடித்த உடனேவே இவங்களுக்கு வேலை கிடைக்கும். தந்திரமான பேச்சு இருக்கும். சுயநலம் நிறைய இருக்கும். அரசாங்கத்தின் மீது வழக்கு இவங்க தொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய பேச்சு ரொம்ப கன்னிங்காக, ஒரு சுயலாபத்தோடு இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கும். குடும்பத்துக்கு அடுத்தது தான் இவங்களுக்கு மற்றது எல்லாமே. அதனால் இவங்க குடும்பத்தை யாராவது சீண்டுறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஆதிசேஷனையே சீண்டுன மாதிரி அவங்க 2ல் 1 பார்க்காம விடமாட்டாங்க. பலராமர் தருமர் பிறந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுது. பெண்ணாக இருந்தால் தனி குடித்தனம் போயிடுறது நல்லது. தனி குடித்தனம் போவாங்க மேக்சிமம். ஸோ இந்த நட்சத்திரத்து பெண்கள் தனி குடித்தனம் போவாங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்தது இவங்களுக்கு நுரையீரல், வயிறு, கல்லீரல் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு மேக்சிமம் சுருட்ட முடி இருக்கும். இவங்களோட வயசை உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்களுடைய மரணம்ன்றது ஒரு எதிர்பாராத விதமாக இருக்கும். ஏன்னா இவங்க பிரதமர் இந்திரா காந்தி ஆயில்ய நட்சத்திரம் தான். ஸோ இவங்க புகழ்ச்சியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்கள நிறைய பேர் ஏமாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையை நல்லா திட்டமிட்டு செய்வாங்க. இவங்க அதே நேரத்தில் பழி தீர்க்கவும் தயங்க மாட்டாங்க. நொறுக்கு தீனி நிறைய சாப்பிடுவாங்க. நம்மளை காயப்படுத்தினவங்க யாருன்றதை பார்த்து சமயம் பார்த்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இவங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ, இவங்க சகோதரன் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களை துன்புறுத்தக்கூடிய குணம் இருக்கும். வியாபார தந்திரம் இருக்கும். இவங்களுடைய முதல் குழந்தை பிறந்த பிறகு ஏதேனும் ஒரு துர்சம்பவங்கள் இவங்க வீட்டில் நடக்கலாம். மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். கால் வீக்கம், நரம்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நிலத்தால் ஆதாயம் இருக்கும். நிர்வாக திறமை இருக்கும். ஸோ புதன் திசையில் கல்வியில் உயர்வு இருக்கும். எல்லாரையும் பேச்சாலேயே கவரக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சுக்கு மயங்கியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு. ஆனால் இவங்க மற்றவங்க பேச்சுக்கு மயங்கி காதலில் விழுவாங்க. ஸோ இவங்களுக்கு கார் வாங்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும். வீட்டில் கிணறு இருக்கும். ஆயில்யம் கேட்டை கிணத்தடி உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க வீட்டில் கண்டிப்பாக கிணறு இருக்கும். இவங்க சொல்கிறது தான் சரின்ற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். சமையலில் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. இவங்க யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டு தொழில் செஞ்சால் இது நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். ஸோ இவங்க
மேக்ஸிமம் விதவிதமான உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. இவங்களுடைய திருமணம் சார்ந்த நேரத்தில் இவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுக்கு விபத்துகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வேலையும் ஒரே நேரத்தில் செய்வாங்க. இவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பத்திரம், டாக்குமெண்ட் இதில் எல்லாம் பிரச்சனைகள் வரும். கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாலும் அது பிரச்சனையில் போய் முடியும். ஸோ ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருதேவன்குடி கற்கடேஸ்வரர் அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. பெங்களூர் குக்கி சுப்பிரமணிய கோயில்லையும் ஆயில்ய அன்னைக்கு விசேஷ பூஜையெல்லாம் செய்வாங்க. இவங்க அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து பெண்களால் பிரச்சனை இருக்கும். சூரிய தோஷம் இருக்கிறதுனால இவங்க ஆதித்த ஹிருதயம் படிக்கிறதோ கேட்குறதோ நல்லது. அறிவை பயன்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய தொழிலில் தான் இவங்க வந்து வெற்றி அடைவாங்க. தந்தையோடைய சொத்தை இவங்க அனுபவிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய கோபம் அதிகமாக வரும். நிறைய வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரிவுகள், சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து பேச்சால் திருப்பி அதை வந்து சாதுரியமாக சமாளிச்சிருவாங்க. ஸோ பூனையோட குணம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து பூனையோட குணம் எப்படி, தன்னை வந்து எப்போ பார்த்தாலும் தன்னை சுத்தப்படுத்திக்கும் அப்படின்ற மாதிரி. இவங்க நல்லா மூஞ்சி மட்டும் நல்லா கழுவுவாங்க. வண்டி வாகனம் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா அதை மட்டும் ஃப்ரண்ட் சைடை மட்டும் நல்லா சுத்தமாக வச்சுக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பரம்பரையில் மருத்துவம் சார்ந்த குணம் இருக்கும். சேமியா கிச்சடினா ரொம்ப பிடிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலோ ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்கள உங்கள் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்கோ இவங்களுக்கு சேமியா கிச்சடியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களையே சுற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்கள் வந்து ரொம்ப அழகாக பாம்பு மாதிரி நீண்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து நிறைய ஜோக்ஸ் பிடிக்கும். நகைச்சுவை பிரியராக இருப்பாங்க. எதுலேயே சிக்க மாட்டாங்க. பூனை எப்படி தப்பிச்சு ஓடிடுதோ அதே மாதிரி டக்குன்னு அங்கே பாஞ்சேன் இங்கே பாஞ்சேன்ற மாதிரி எஸ்கேபிசம் குணம் வந்து நிறைய இருக்கும். இவங்க வந்து ஆந்த நாகம் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு அடிக்கடி தென்படும். எங்கேயாவது பாம்பு இருக்குன்னா கூட எங்கேயோ போயிட்டுருப்பாங்க, யதார்த்தமாக பார்ப்பாங்க, பார்த்தா பாம்பு இருக்குன்னு அங்கே பாம்பு ஓடுது இங்கே பாம்பு ஓடுதுன்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரச்சனைன்னு வந்தாக்கா இவங்க மட்டும் அழகாக எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. குடும்பத்தில் யாருக்காவது 2 திருமணம் நடந்திருக்கும். இல்லை ஆயில்ய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் தைரியசாலி போல் காட்டிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சரியான பயந்தாங்குழி. இவங்களுக்கு வந்து ரெட்டை மனசு இருக்கும். இவங்க வந்து மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் ஹிப்னாட்டிசம் செய்கிறதுலையும் நல்ல ஒரு குட் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு. இவங்க வந்து விஷ மருந்துகளை கையாளுறதுல கூட வல்லவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஜோதிடம், மாந்திரீகம், மந்திரம் இதெல்லாம் கூட இவங்களுக்கு எளிமையாக வசப்படும். இவங்க வந்து இவங்க நினச்ச காரியம் முடியணுன்னாக்கா அவங்க அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவாங்க. இவங்களை நம்பி வெளியில் போனாக்கா கண்டிப்பாக நமக்கு உததான் விழும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து வெள்ளத்தை தானமாக கொடுத்து வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது. ஸோ இவங்களுக்கு வந்து உடன்பிறப்பால் விரயம் ஏற்படும். உடன்பிறப்பு வெளிநாட்டுக்கு போவாங்க. இவங்க வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க. தந்தை தாய்க்கும் நடுவுலையும் பிரிவுகள் ஏற்படலாம். இவங்களுடைய கணவன் மனைவிக்கும் நடுவுலையும் பிரிவுகள் ஏற்படலாம். ஏன்னா இவங்க கோல் சொல்லக்கூடிய குணமும் இருக்கும் இவங்களுக்கு. வீட்டில் இவங்களோட அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்கும். தருமர், லக்ஷ்மணர்லாம் ஆயில்யம், அதனால் புதிய கொள்கையெல்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பழமைவாதியாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க கூட ஒன்று பகையாக இருப்பாங்க, இல்லைனா மேக்சிமம் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. நண்பர்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க வந்து ராஜாவை போல் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு போராளிகள், ஏதாவது ஒரு தீவிரமான நோக்கத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் அடிக்கடி லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகும். இவங்க வந்து பாயிண்ட்டாக தான் பேசுவாங்க. பணம் சம்பாதிக்கிறதுலையும் அதை செலவு செய்கிறதுலையும் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருக்கும். ரொம்ப கெத்தாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகாத்மா காந்தி, நேரு கூட இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தவங்க. ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு புரட்சி செஞ்சு பழமைவாதியாக இருந்தால் கூட இவங்க வந்து புரட்சிகரமான வெற்றிகரமான எதையாவது ஒன்று செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சூரியனார் கோயிலில் வழிபாடு செய்கிறதும் நல்லது. சர்ப்ப குறியீடு வந்து இந்த நட்சத்திரத்துக்காரவங்க அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா வெற்றி இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல சமையல் வரும். அதே நேரத்துலேருந்து இவங்களுடைய சமையலை சாப்பிட்றதுக்காக பல தேசங்கள்லேருந்து கூட வருவாங்க.
இவங்க புகழ்ச்சிக்கு ஈஸியாக மயங்கிடுவாங்க. இவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது நல்லது. மருத்துவ குறியீடுக்கான நட்சத்திரம். ஸோ இவங்களுடைய சகோதரர்கள்கிட்டயே பிரச்சனைகள் இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஏற்ற நட்சத்திரமாகவும் இது விளங்கும். நன்றி, வணக்கம்.